டெல்லி தேர்தல் சிதறியதா இந்தியா கூட்டணி, பின்னணியில் நடப்பது என்ன அப்படிங்கறத பத்தி இப்ப நாம பார்க்க போறோம். இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாவிட்டாலும் கூட காங்கிரஸ் தான் அதற்கு தலைமை தாங்கி வராங்க, அல்லது அந்த கட்சி தானே இந்தியா கூட்டணியின் தலைவர் அப்படிங்கிற ரீதியில செயல்பட்டு வராங்க. ஆனா இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான செல்வாக்கு மிகுந்த கட்சிகள் இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் தலைமை தாங்குவதை வேண்டா வெறுப்புடனேயே அணுகுவதாக தெரியுது. பல்வேறு மாநில சட்டமன்ற தேர்தல்களிலும் இந்த அதிருப்தி எதிரொலித்ததையும் பார்க்க முடிந்தது. இதன் விளைவாக ஹரியானா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட முக்கிய மாநிலங்களில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் பாஜக பெரும் வெற்றி பெற்ற சம்பவமும் நிகழ்ந்துச்சு. இப்போ டெல்லி சட்டமன்ற தேர்தலையும் காங்கிரஸ் மீதான அதிருப்தியுடனேயே இந்தியா கூட்டணி கட்சிகள் செயல்படுது. டெல்லி சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸோட இந்தியா கூட்டணி காங்கிரசுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவித்து போட்டியிடும் ஆம் ஆத்மி கட்சிக்கு மம்தா பானர்ஜியினுடைய திரிணாமுல் காங்கிரஸ், அகிலேஷ் யாதவனுடைய சமாஜ்வாதி மற்றும் உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனா அணி ஆதரவு வழங்குவதாக அறிவித்திருக்காங்க. டெல்லியில மொத்தம் 70 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இங்க ஒரு கட்சி தனித்து ஆட்சியை பிடிக்க அப்படின்னா 36 தொகுதிகளில் வெற்றி பெறணும். கடந்த 10 ஆண்டுகளாக டெல்லியில் ஆம் ஆத்மி கட்சியின் ஆட்சி நடக்கிறது. அடுத்த மாதம் டெல்லி சட்டசபையின் பதவிக்காலம் முடிவுக்கு வர இருக்கிறது. அடுத்த மாதம், அதாவது பிப்ரவரி 5ஆம் தேதி அங்கு ஒரே கட்டமாக 70 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதற்கு பிறகு பிப்ரவரி 8ஆம் தேதி ஓட்டு எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட இருக்கிறது. டெல்லியில் ஆம் ஆத்மி, பாஜக, காங்கிரஸ் அப்படின்னு மும்மணி போட்டி நிலவுகிறது. இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மியும் காங்கிரசும் டெல்லியில் வலுவாக இருப்பதால் தனித்தே போட்டியிடுறாங்க. அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியின் தலைமை பொறுப்பில் இருப்பதாக சொல்லிக் கொள்ளக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவை தராம சமாஜ்வாதி கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ் இவங்க எல்லாருமே ஆம் ஆத்மிக்கு ஆதரவை கொடுத்து வராங்க. இந்த நிலையில காஷ்மீர் மாநில முதலமைச்சர் உமர் அப்துல்லாவிடம் இது குறித்து கேட்கப்பட்ட போது டெல்லி தேர்தலுக்கும் தங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டார். காஷ்மீர் சட்டமன்ற தேர்தலின் போதே தேவையான தொகுதிகளில் அக்கறை செலுத்துவதில்லை என்று காங்கிரஸ் மீது உமர் அப்துல்லா அதிருப்தியை வெளியிட்டிருந்தார். அதோட நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி தான் இந்தியா கூட்டணி அப்படின்னா அதை இப்போதே கலைத்து விடலாம் அப்படின்னு உமர் அப்துல்லா சொல்லி அதிர்ச்சியை கொடுத்தாரு. மகாராஷ்டிராவில் சிவசேனா கட்சியினுடைய உத்தவ் தாக்கரே அணியினுடைய அதிகாரப்பூர்வ பத்திரிகையான சாம்னாவில் காங்கிரஸ் கட்சியை விமர்சித்து கட்டுரை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதுல டெல்லி சட்டசபை தேர்தலில் பாஜக மற்றும் ஆம் ஆத்மி கட்சிக்கு இடையே தான் போட்டி என்பது இருக்கிறது. ஆனாலும் காங்கிரஸ் கட்சி களத்தில் இருக்கிறது. அதோடு காங்கிரஸ் பாஜகவுக்கு பதிலாக அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் ஆம் ஆத்மி கட்சியை தாக்கி பேசி வருகிறது அப்படின்னு கடுமையாக குற்றம் சாட்டிருந்துச்சு. ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதலமைச்சராக இருந்த போது வழக்கு பதியப்பட்ட கைது செய்யப்பட்ட போதும் காங்கிரஸ் தரப்பிலிருந்து பெரியதாக எந்த எதிர்ப்பு குரலும் எழவே இல்லை. அதோட ஆம் ஆத்மி மீதான மத்திய அரசினுடைய நடவடிக்கை எதையும் கண்டிக்கவே இல்லை. ஆம் ஆத்மியை ஒழித்தால்தான் டெல்லியிலும் பஞ்சாபிலும் தங்கள் கட்சி தழைத்திருக்க முடியும் என்பது காங்கிரஸ் கருதுவதாகவே இதற்கு காரணம் அப்படின்னும் சொல்லப்படுகிறது அரசியல் விமர்சகர்களால். லாலு பிரசாத் யாதவ் மற்றும் அவரது மகன் தேஜஸ்வி யாதவனுடைய ஆர்ஜேடி என்னும் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்டவை இந்த தேர்தலில் யாருக்கும் ஆதரவு வழங்கல. இதை பற்றி தேஜஸ்வி யாதவ் பேசும்போது இந்தியா கூட்டணி அமைந்து தொடக்கத்திலேயே இது மக்களவைத் தேர்தலுக்கானது மட்டுமே அப்படின்னு முடிவு செய்யப்பட்டது அப்படின்னு தெரிவித்தார். பீகாரை பொறுத்தவரை நாங்க தொடக்கத்திலிருந்தே ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒதுங்கிட்டார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொலிட் பீரோ உறுப்பினர் பிருந்தா காரத் பேசும்போது டெல்லியில் 2 இடங்கள்ல சிபிஎம் போட்டியிடுறாங்க, ஒரு இடத்துல போட்டியிடும் மற்ற இடதுசாரி கட்சிகளுக்கும் நாங்கள் ஆதரவு அளிப்போம், மற்ற எல்லா இடங்களிலும் பாஜகவுக்கு எதிராக வலுவான வேட்பாளரை நாங்கள் ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாங்க. பாஜகவுக்கு எதிரான வலுவான வேட்பாளர் இன்றைக்கு ஆம் ஆத்மி தான் அப்படிங்கிறதோட ஆம் ஆத்மி, காங்கிரஸ், பாஜக ஆகிய 3 கட்சிகளையும் எதிர்த்து 2 தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கட்சி போட்டியிடுகிறது அப்படிங்கிறதும் ஒரு சிக்கலான விஷயமாகவே இருக்கிறது. அதனால 2 தொகுதிகளில் மட்டும் காங்கிரஸ் ஆம் ஆத்மி எதிர்த்து போட்டியிடும் பிரச்சாரம் செய்யவும் மார்க்சிஸ்ட் கட்சி பிற தொகுதிகளில் யாரை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய முடியும்? தமிழகத்தில் கூட்டணி, கேரளாவில் எதிரி அப்படிங்கிற இக்கட்டான ஒரு நிலை தான் டெல்லியிலும் அந்த கட்சிக்கும். இந்த வினோதமான விளக்கங்களை எல்லாம் வாக்காளர்கள் எப்படி ஏற்பார்கள் அப்படிங்கிறதும் கேள்விக்குறியாகும். டெல்லியில கணிசமான தமிழர்கள் இருக்காங்க. எனவே இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுக யாரை ஆதரிக்கும் அல்லது
அவங்க தெரிவிக்கக்கூடிய ஆதரவுக்கு டெல்லியில் பிரதிபலிப்பு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஆம் ஆத்மியோ அல்லது காங்கிரஸோ திமுகவே இது தொடர்பாக அணுகியதாக தெரியல. திரிணாமுல் காங்கிரசும் ஆம் ஆத்மியும் வலுவான மக்கள் ஆதரவை பெற்றிருப்பதால் பாஜகவை கடுமையாக எதிர்ப்பதுடன் காங்கிரசின் மேலாதிக்க எண்ணத்தையும் திடமாக எதிர்க்காங்க. அதுல வெற்றி பெற்றிருக்காங்க. பாஜக எதிர்ப்பு என்பதை மட்டுமே மையமாக வைத்து இணைந்திருப்பதுதான் ஒரு தோற்றம் உருவாகி இருப்பதுதான் இந்தியா கூட்டணியின் இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம். ஒவ்வொரு மாநிலத்திலையும் நாங்கள் தான் பாஜகவை வலுவாக எதிர்க்க முடியும் அப்படிங்கிற மனநிலையுடன் மாநில கட்சிகள் செயல்பட்டு வருவதால் காங்கிரஸ் பின்னுக்கு தள்ளப்படுகிறது. இந்தியா கூட்டணிக்கு என்று செயல் திட்டம் வியூகங்கள் பொதுவாக வகுக்கப்பட்டு அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் அதன்படி செயல்பட்டால்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும். பாஜகவை உண்மையிலேயே தோற்கடிக்கும் எண்ணம் நிறைவேற வேண்டுமானால் காங்கிரஸ் கட்சி பெரிய அண்ணன் மனப்பான்மையை கைவிட வேண்டும்.